இட்லி நம் அன்றாட காலை மாலை உணவில் முக்கிய கதாநாயகம் இந்த இட்லி. இன்று நினைத்த நேரத்தில் விதவிதமான இட்லி வகைகளை உண்கின்றோம். சாம்பார் இட்லி, பொடி இட்லி, மசாலா இட்லி, சில்லி இட்லி, புதினா இட்லி, நெய் இட்லி, மினி இட்லி என பட்டியல் நீள்கிறது. 25 வருடங்களுக்கு முன்பு ஒரு காலத்தில் இட்லி கிடைக்காதா என ஏங்கினோம். தீபாவளி, பொங்கல், திருவிழா மற்றும் பண்டிகை நாட்களில் மட்டுமே வீட்டில் இட்லி செய்த ஒரு காலம் உண்டு. அதுவும் சில வீடுகளில் ஒரு ஆளுக்கு இத்தனை இட்லி மட்டுமே என்ற கட்டுப்பாடுகள் வேறு. நான் வாட்ஸ்அப்பில் இட்லி தினத்துக்கு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அதை பார்த்த ஒரு ஃப்ரெண்டு, என்ன மச்சான் இட்லி தினம்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, காமெடி பண்ணாதடான்னு நக்கலாக கமெண்ட் பண்ணியிருந்தான். இன்னைக்கு இட்லி அவனுக்கு காமெடியாக தெரியுது. ஒரு காலத்தில் இட்லி சாப்பிட்றதே நிறைய பேருக்கு கனவாக இருந்துச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மாதிரி எல்லா வீட்லேயும் கிரைண்டரோ இல்லைனா ரெடிமேட் மாவு பாக்கெட் கடைகளோ கிடையாது. எல்லா வீட்டு வாசல்லையும் ஒரு ஆட்டு உரல் இருக்கும். அதில் தான் இட்லிக்கு மாவு ஆட்டணும். நம்ம அம்மாவோ பாட்டியோ 3-4 மணி நேரம் உட்காந்து உரலில் மாவாட்டணும். பெரும்பாலான வீடுகளில் பொங்கல், தீபாவளி, விசேஷ நாட்களில் மட்டும்தான் அந்த உரலுக்கு வேலை. மற்ற நாட்களில் அந்த உரலுக்குள்ளே பூனைக்குட்டி தூங்கும். அரிசி சோறே அதிசயமாக இருந்த காலத்தில் இட்லியெல்லாம் பேர் அதிசயமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு நடுத்தர குடும்பத்தில் கூட இட்லி என்பது பெரிய விஷயந்தான். 90ஆம் வருட இறுதியில் எல்லா ஊர்களிலும் மாவு மிஷின், இட்லி, புட்டு, இடியப்ப மாவு அரைக்கும் கடைகள் வந்துருச்சு. அப்போ கூட வாரத்தில் ஒரு நாள் மாவரைச்சு வீட்டில் இட்லி சுடுறதே பெரிய கனவாக இருந்துச்சு. அப்போல்லாம் ஒரு இட்லி 4 50 பைசாவுக்கு வீட்டில் வியாபாரம் செஞ்சாங்க. 5 ரூபாய்க்கு இட்லி வாங்கினா ஒரு குடும்பமே சாப்பிட்லாம். 2000 வருஷ தொடக்கத்தில் எங்கள் வீட்டில் இட்லிக்கு மாவரைச்சா ஒரு நாள் 3 வேளையும் இட்லி மட்டும்தான் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இட்லி அபூர்வம். என் கடைசி தம்பி பிறந்தப்ப நான் 4வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவனுக்கு ஊட்டுறதுக்கு தினமும் நைட்டு கடையில் ஒரு இட்லி வாங்குவாங்க. அவன் அதில் அரை இட்லியை சாப்பிட்டுட்டு மீதி வைக்கிற அரை இட்லியை சாப்பிட எனக்கும் என் பெரிய தம்பிக்கும் சண்டை வரும். அந்த அளவுக்கு இட்லி பெரிய விஷயமாக இருந்துச்சு. இப்போ உள்ளவங்க காலையில் நைட்டுன்னு விதவிதமான டிஃபன் சாப்பிட்றாங்க. அதனால் இட்லி அவங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் 50 பைசாவுக்கு விற்கிற இட்லியை கூட வாங்கி சாப்பிட முடியாமல் ஏங்கினவங்களுக்கு என்றைக்குமே இட்லி ஒரு வரலாறு தான்.